ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவரோட வீட்டில் இப்போ அவர் இறந்துட்ட நிலையில் அவர் வீட்டில் நிறைய சோதனைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்க வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மூலையில் எடுத்து வச்சிருக்கலாம் அவங்க பர்சனல் விஷயத்தெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போதே அந்த விஷயத்தையும் பார்த்துருவாங்க, எதனா இருக்கா என்ன ஏது அப்படின்றத. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேனியல் பாலாஜியோட வீட்டில் இப்போது 2-3 பென்ட்ரைவுகள் கிடச்சதாகவும் அது ரொம்பவே பர்சனலாக அவர் பீரோவில் வச்சுருந்ததாகவும் இப்போ அந்த பீரோ ஓப்பன் பண்ணும்போது அந்த பென்ட்ரைவ்கள்லாம் கையில் சிக்கியிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆராய்ச்சி செஞ்சு அதை லேப்டாப்லலாம் போட்டு பார்த்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் ஆக்ஷன் பண்ணிக்கிறேன். நான் கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பென்ட்ரைவ் எடுத்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எடுத்து லேப்டாப்பில் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம்லாம் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்பவே மெமரபுளாக அவர் பர்சனலாக வச்சுருந்த நிறைய ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸா அப்படின்னு கேட்டால் எஸ். என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் ஒரு திரைப்பட இயக்குனராக உள்ளே வரணும் அப்படின்னு வந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திரைப்பட இயக்குனராக ஆக முடியல. அவர் ஒரு சினிமாவில் ஒரு ஆக்டராக மாறணும், ஒரு நிறைய வில்லன்லாம் அவரெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லன் ரோல் நடிக்கிறதுக்கு அவர் கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வில்லன் ரோலே நடித்தா கூட சும்மா பேக் ஆஃப் த கேமராவில் போய் என்ன பண்ணுவாராம், அந்த கிளாப் இருக்குங்க இல்லையா, அதாவது சினிமா டேக் 1 2 3 ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த கிளாப் ஒன்று தட்டுவாங்க. அந்த கிளாப் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது, நிறைய அவருக்கு என்ன படங்கள்லாம் இயக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் அந்த படம்னு சொல்லி அது கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எடுத்து சேகரித்து வச்சு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸாக மாற்றி வச்சிருக்காராம். ஸோ கையில் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அது அழிஞ்சிரும் அப்படின்றதுனால அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோஸை பென்ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற அப்படியும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி கூட எடுத்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் முரளி கூட எடுத்த ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையுமே அந்த பென்ட்ரைவில் சேகரித்து வச்சிருக்காரு. நிறைய டைமில் அவர் வீடியோ காலாக பேசியிருக்காரு. ஒரு ஃபோன் எடுத்து அவர் பேசவும் செஞ்சுருக்காரு. அந்த வீடியோஸ்லாம் கூட சேவ் பண்ணியிருக்காராம். அந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவில் வீடியோலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங்க்கு நான் போகிறேன், என்னை படைச்ச இறைவனுக்கு ரொம்பவே நன்றி, நான் படைக்கவே நான் இப்போ அழகாக ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கேன், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் சும்மா ஜென்ரலாக அவர் பேசின பர்சனலாக பேசியிருந்த வீடியோலாம் எடுத்து அந்த பென்ட்ரைவில் சேகரித்து வச்சுக்கிறதாகவும் அது ரொம்ப பர்சனலாக ஒரு பத்திரமா பாதுகாத்துட்டு வந்திருந்ததாகவும் ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பென்ட்ரைவ்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கையில் கிடச்சிருக்கு. அதை அவங்க பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிருக்காங்க. என் பையன் இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி அதை பத்திரமா சேகரித்து வச்சு ரொம்பவே சூப்பராக வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பென்ட்ரைவில் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற டாக்குமெண்டேஷனுமே ப்ரெசென்ட் பண்ணி வச்சிருக்காராம். ஏன்னா வெளியே வச்சுருந்தா தொலைஞ்சிரும் அப்படின்றதுக்காக. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.